நான் வானத்து பறவைகளுக்கும் கடல் வாயு உயிரினங்களுக்கும் நான் என்னோட நற்செய்தியை பறைசாற்றேன் என்று அவர் சொன்ன அந்த நற்செய்தியை அந்த கடல் மீன்கள் அப்படி அவளோடு கேட்டுக்கொண்டதை நாம் பார்க்கின்றோம். அது அவருடைய வார்த்தை மட்டும் அல்ல, மாறாக அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்வு. எப்பொழுதும் நற்செய்தியை வாழ்வாக வாழ்ந்து காட்டியவர், நற்செய்தியின் மதிப்பீடை தன்னுடைய வாழ்வாக்கியவர் புனித அந்தோனியார். ஆகையால் தான் அவர் எப்பொழுதும் அந்த திருவிவிலியத்தை கையில் ஏந்தி கொண்டிருக்கின்றார். அது என்னத்தை அடையாளம் குறிக்கிறது என்றால், திருவிவிலியத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்வது மட்டுமல்லாமல் தம்முடைய வாழ்விலும் அதை வாழ்வாக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்றது. மூன்றாவதாக அவர் ஜெபமாலையை வைத்திருக்கின்றார். ஜெபமாலை எதை குறிக்கிறது என்று நமக்கு அனைவருக்கும் தெரியும். ஜெபமாலை அன்னை மீது வைத்துள்ள பக்தியை குறிக்கின்றது. புனித அந்தோனியரை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது அவர் பல புதுமைகளை ஆற்றுகின்ற புனிதராகவும், காணாமல் போன பொருளை தேடிக் கொடுக்கின்ற புனிதராகவும் என்று நாம் பல வகையான நல்ல பெயர்களை அவருக்கு குறிக்கின்றோம். ஆனால் அவர் வாழ்வில் அன்னை மரியாவுக்கு கொடுத்த பங்கு மிக அதிகம். அவர் ஜெபமாலை தினந்தோறும் ஜெபித்து தன்னுடைய வாழ்வில் தன்னை தேடி வந்த மக்களுக்கு எப்பொழுதும் அன்னையை பற்றி முழுமையாக கூறியவர். ஆகையால் தான் அவர் தன்னுடைய வாழ்விலும் தான் இருந்த இடத்திலும் அவர் ஜெபமாலையை முழுமையாக கொண்டு வாழ்ந்தார். இதை மூன்றும் நாம் மையமாக வைக்கின்ற பொழுது, இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு நாம் வருகின்ற பொழுது, எப்படி அந்தோனியார் நற்செய்தியை தன்னுடைய வாழ்வாக்கினார், எப்படி கடவுளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார், அதே கேள்வியை நாம் நம்முடைய உள்ளங்களுக்கு எழுப்பின்ற பொழுது, ஒரு சுய ஆய்வு செய்கின்ற பொழுது, நாம் கடவுளுக்கு உரிய இடத்தை கொடுக்கின்றோமா? கடவுள் நமக்கு பல வகையான புதுமைகளை பல வகையான புனிதர்கள் வழியாக ஆட்சி கொண்டே இருக்கின்றார். அது சிறந்த எடுத்துக்காட்டு புனித அந்தோனியார். ஆனால் நாம் எப்படி அந்த புனிதர்களைப் போல் வாழ்கிறோம்? அந்தோனியாரை நாம் அதிகமாக கேட்கின்றோம், அந்தோனியாரை பற்றி நாம் அதிகமாக கேள்விப்படுகின்றோம். மேலும் அவருக்கு அதிகமாக நாம் திருப்பலி ஆற்றுவது, மேலும் அவருடைய பக்தி முயற்சி அதிகமாக இருக்கின்றது. ஆனால் நம்முடைய வாழ்வில் அவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால், அவருடைய அந்த புனிதனுடைய ஒரு சில நற்பண்புகளை நம்முடைய வாழ்வாக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த புனிதரை புகழ்ந்து பாடுவதற்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். எப்படி புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்வில் இறைவனுக்கு மையத்தை கொடுத்தாரோ, அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனுக்கு மையத்தை கொடுக்கும் பொழுது நாமும் புனித அந்தோனியாரை போல் மாற முடியும். ஒரு ரிட்ரீட் ப்ரீச்சர் ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணார். அதாவது எல்லோரு கையிலும் ஒரு பேப்பரை கொடுத்துட்டு, இந்த உலகத்தில் உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் மற்றெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்ன எழுதுவீங்க? ஒரு பேப்பர் போதுமா, 2 பேப்பர் வேணுமா உங்களுக்கு? எக்ஸாம் கூட 2 பேப்பர் வாங்க மாட்டாங்க பசங்க. ஆனால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது நமக்கு தேவையான பொருட்கள் பல வகைன்னு சொல்லிட்டு எழுதிட்டே வராங்க. அந்த ரிட்ரீட் ப்ரீச்சர் அழகாக முடித்தார். அது முடிந்த பிறகு சொல்கின்றார், நீங்கள் எவ்வளவு எழுதியிருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்துகின்றது. நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் மீது அதிகமாக நாட்டம் செலுத்துகின்ற பொழுது நீங்கள் கடவுளை விட்டு அப்படியே தொலைவில் சென்று கொண்டே இருக்கின்றீர்கள். நாம் எப்பொழுது கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றோமோ அப்பொழுதுதான் கடவுள் நம்மை முழுமையாக, நமக்கு அவர் முழுமையாக தெரிவார். அது எப்படி அழகாக சொன்னார்னா, இங்கே உட்காந்துருவங்களுக்கும் அங்கே உட்காந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே உட்காந்து நான் கொஞ்சம் கிளியராக தெரிவேன், அவங்களுக்கு கிளியராக தெரிய மாட்டேன். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளை விட்டு விட்டு மற்ற பொருட்கள் மீது நாம் ஆசை கொள்கின்ற பொழுது, நம்முடைய உறவு முறைகள் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மற்ற வகையான பொருட்களுக்கு நாம் ஆசை கொடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக நாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கடவுளை விட்டு மேலே சென்று விடுவோம். கடவுள் நமக்கு ஒரு கண்ணு கெட்டாத தொலைவில் இருப்பார். ஆனால் நாம் புனித அந்தோனியரை நினைக்கின்ற பொழுது, அந்தோனியருடைய வாழ்வில் பார்க்கின்ற பொழுது, அவர் முழுமையாக கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். கடவுளை தேடி வந்தார், கடவுளை மக்களுக்கு எடுத்துரைத்தார், தன்னுடைய வாழ்வின் வழியாக கடவுளுக்கு முழுமையாக சான்று பகர்ந்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த புனிதரை நாம் தியானிக்கின்ற பொழுது நாம் அதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றனா? என்னுடைய வாழ்வில் யார் முக்கியத்துவமாக இருக்கின்றார்கள்?
எது எனக்கு முக்கியத்துவமாக இருக்கின்றது, எது என்னுடைய வாழ்வின் மையமாக இருக்கின்றது, எது என்னுடைய வாழ்வின் இமயமாக இருக்கின்றது என்று சிந்திக்கின்ற பொழுது கண்டிப்பாக கடவுள் இருப்பாரா என்று பார்க்கும்போது பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கு பல வகையான பொருட்கள் மீதும் பல வகையான நாட்டங்கள் மீது நம்முடைய சிந்தனைகள் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் புனித அந்தோனியாரை நாம் நினைத்து பார்க்கையில் கண்டிப்பாக அவர் எப்படி வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது முழுமையாக கடவுளை மையமாக வைத்து வாழ்ந்தார். அவருடைய பக்தர்கள் என்று நாம் சொல்கின்ற பொழுது பக்தி முயற்சிகள் மேற்கொள்வது ஒருபுறம் இருக்கட்டும், ஆனால் நம்முடைய வாழ்வில் அவரை போல் மாற வேண்டும். ஒரு சிறந்த ஒரு குவாலிட்டி என்னன்னா, அவர் எப்பொழுதும் தன்னையே தாழ்த்தி வாழ்ந்தவர், தாழ்ச்சி உள்ளம் கொண்டு வாழ்ந்தவர் புனித அந்தோனியார். எதற்கும் நான் தான் என்ற அந்த தலகணம் இல்லாமல் வாழ்ந்தவர். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நமக்கு ஒரு பட்டம் பதவி, நமக்கு ஒரு உயர்வு வந்துவிட்டால் நம்முடைய வாழ்வில் நாம் எப்படி மற்றவர்கள் முன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய உள்ளத்தில் தாழ்ச்சி இருக்கின்றதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அழகிய புனிதர் நாம் பெற்றிருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலும் அந்த புனிதரை போல் தாழ்ச்சி உள்ளம் கொண்டு வாழ்கின்ற பொழுதுதான் கடவுள் நம்மை மேல்மேலும் ஆசீர்வதிப்பார். அதாவது சொல்லுவாங்கள்ல, மேலே ஏற 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 கடவுள் நம்ம ஏற்றிட்டே இருப்பார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நமக்கு அந்த கர்வம் தலகணம் வந்துவிட்டது என்றால் அங்கிருந்து விழுகின்ற பொழுது பெரிய அடி நம்மளுக்கு விழும். அன்னை மரியாவுடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவோ மேலே ஏற்றப்பட்டாலும் அவர் தாழ்ச்சி உள்ளம் கொண்டு வாழ்ந்தவர். ஆகையால் தான் கடவுள் அவளை மேல்மேலும் உயர்த்தினார். புனித அந்தோனியாருடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு புதுமைகள் அவள் செய்தாலும், எவ்வளவு நன்மைத்தனம் மற்றவர்கள் செய்தாலும் அவருடைய மனதில் ஒரு பொழுதும் இந்த கர்வம் என்ற அந்த அகங்காரம் என்ற அந்த குணம் இல்லவே இல்லை. எப்பொழுதும் தாழ்ச்சி என்ற அந்த மனநிலை பெற்று வாழ்கின்ற பொழுதுதான் அவரை மேல்மேலும் கடவுள் உயர்த்தினார். ஆகையால் அன்பு இறை மக்களே, புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, நாம் இந்த திருப்பலியின் வழியாக நாம் அதிகமாக சிந்தனைகள் ஓடுகின்ற பொழுதும் அடுத்த வாரம் 13ஆம் தேதி புனித அந்தோனியுடைய விழாவை நாம் கொண்டாடப் போகின்றோம். வருகின்ற இந்த நவநாளில் நாம் இந்த வரத்திற்காக மன்றாடுவோம். புனித அந்தோனியார் வழியாக பல வகையான புதுமைகள் அந்தோனியார் நமக்காக செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். நம்முடைய உள்ளமானது மாற்றம் பெற்றால்தான் நாம் வாழ்கின்ற சமுதாயத்தில் மாற்றம் இருக்கும். நமக்கு அதிகமாக வேண்டும், இதை தர வேண்டும், அதை தர வேண்டும் என்று நாம் கேட்கலாம். ஆனால் நம்முடைய உள்ளமானது எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்யாத உள்ளமாக இருந்தால் அது முற்றிலும் வீண். மற்றவர்களை நாம் ஒரு பொருட்டாக கருதாத உள்ளமாக இருந்தால் அது முற்றிலும் வீண். நாம் எப்பொழுதும் அந்த புனிதரை போல், புனித அந்தோனியாரை போல் தாழ்ச்சி உள்ளம் கொண்டு வாழ்கின்ற பொழுது கடவுள் நம்மை மேல்மேலும் ஆசீர்வதிப்பார். இறுதியாக ஒரு சின்ன கருத்தோடு முடிச்சிடுறேன். 3 வகையான மதங்கள் இருக்கின்றது. நம்மளுக்கு தெரிந்த 3 வகையான மதம் சொல்லுங்க பார்க்கலாம். பசங்களா சொல்லுங்கள். 3 மதத்தை மட்டும் சொல்லுங்கள். கிறிஸ்டின், இந்து, முஸ்லீம். இந்த 3 வகையான மதத்துக்கும் உள்ள வேறுபாடு தெரியுமா? எல்லா மதமும் தான் சொல்லுது எல்லோரையும் அன்பு செய்து வாழ வேண்டும். கரெக்டா இல்லையா? எந்த மதவாது எல்லாரும் அன்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லுதா? எல்லோர் மதமும் எல்லா மதமும் அனைவரையும் நீ அன்பு செய்து வாழ வேண்டும் என்று சொல்கின்றது. அப்படி இருக்கையில் கிறிஸ்துவ மதத்தை மட்டும் எப்படி தனித்துவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது என்ன சொல்லலாம்? இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அப்படி டக்கு ஞாபகத்தில் வரணும். நம்மளுக்கு சிலுவையில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது நம்ம ஞாபகத்தில் வரணும். உன்னுடைய எதிரியும் நீ அன்பு செய்யன்னு சொன்னார். கரெக்டா இல்லையா? யார் சொன்னது? நான் சொல்ல, இயேசு கிறிஸ்து சொன்னார். அதுதான் மற்ற மதத்தில் உள்ளக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு. ஆனால் நாம் அப்படி வாழ்கின்றோமா? நம்முடைய எதிரிகளை நாம் அன்பு செய்கின்றோமா? நம்முடைய எதிரிகளுக்காக நாம் ஜெபம் செய்கின்றோமா? அது பெரிய கடினமான காரியம். ஆனால் அது முடியாத காரியம் அல்ல. அதை வாழ்வில் வாழ்ந்து காட்டியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை நாம் பின்பற்றுகின்றோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய எதிரிகளுக்காக மன்றாட வேண்டும். நாம் அவருடைய நலனுக்காக மன்றாடும் பொழுது கண்டிப்பாக கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் அவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆகையால் நாம் இந்த திருப்பலியை தொடர்ந்து பங்கேற்கின்ற பொழுது நாம் இந்த வரத்திற்காக புனித அந்தோனியாரை போல எப்பொழுதும் மற்றவர்களை அன்பு செய்து வாழ தேவையான அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.